நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பன், ஜீவனுள்ள தகப்பன். அவரை வாஞ்சித்து தேடுகிறவர்களுக்கு அவர் நிரப்பி கொடுக்கக்கூடிய தகப்பன். அவருடைய கை இன்னும் குறுகி போகவில்லை, அவருடைய செவிகள் இன்னும் மந்தமாகவில்லை. இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசத்தோடு என்னுடைய சமூகத்தில் அமர்ந்திரு. அவிசுவாசம் உன்னை விட்டு விலக்கப்படட்டும். நீ பரிசுத்தமுள்ள சந்ததியாய், பரிசுத்தமுள்ள குடும்பமாய் என் சமூகத்தில் காத்து கிடப்பாயானால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் அந்த அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அந்த அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே, அதை பார்ப்பதற்கு நான் ஆசையாக இருக்கிறேன், நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன். என் குடும்பத்தில் அந்த காரியத்தை நடப்பிக்கும் போது என்னை கொண்டு பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுமேன்னு சொல்லி வாஞ்சையோடு எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேர் குடும்பத்திலேயும் அந்த அபிஷேகம் இந்த காலை பொழுதில் ஆண்டவர் பொழிந்து கொடுக்க போகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த கரத்தினால் உங்களை நான் மூடி மறைத்து வைத்திருக்கிறேன். இந்த கரத்தினால் உங்களை வழுவாமல் தாங்கி வைத்திருக்கிறேன். இந்த கரத்தினால் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு நான் சித்தமுள்ளவராய் இன்றைக்கும் உங்கள் நடுவில் நான் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறேன். உங்களோடு கூட பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறேன். உங்களோடு கூட நான் இருந்து கொண்டிருக்கிறேன். உங்களை விட்டு விடுவதற்கல்ல, உங்களை உயர்த்துவதற்கு. அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் பார்க்கிறதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய், வல்லமை உள்ள தகப்பனாய் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன்.